அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். உங்கள் விடுதலைக்காக செய்தி அளித்து ஜெபிப்பவர் சாது சோபிதராஜ். அல்லேலூயா. நீங்கள் நம்பி வந்திருக்கிற தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். இதுவரை அரண்மனை பாழாயிருந்திருக்கலாம், நன்மைகள் கெட்டு போயிருந்திருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் கடந்து வருகிறபடியினால் எல்லாவற்றிலும் ஒரு மாறுதலை கர்த்தர் தருகிறார். அரண்மனை பாழாக விடப்படும். அரண்மனையினாலே அங்கிருந்து ராஜாவுடைய ஆளுகை தேசம் முழுவதையும் ஆளும். அப்படி ஆள வேண்டிய குடும்பம், ஆள வேண்டிய மனிதன், வாழ்ந்திருக்க வேண்டிய மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு வாழ்க்கையின்றி வெறுமையாகி பாழாய் போயிருக்கலாம். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். ஜனம் நிரம்பி இருந்தது, ஆனா அந்த சிட்டி இப்ப எம்டியா இருக்கு, வெறுமையா இருக்கு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை இப்போ தரித்திரமா இருக்கு. அல்லேலூயா. சமாதானம் நிறைந்த வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. மேடும் துருக்கம் ஜனங்களுக்கு மகிமையாய் இருந்தவைகள் அவைகள் கெபிகளாய் காட்டு மிருகங்களுக்கு புகலிடமாய் மாறும். நல்லா இருக்க வேண்டியது நல்லா இல்லாம போயிட்டு, வாழ்ந்திருக்க வேண்டியது தாழ்ந்து போயிட்டு, ஆள வேண்டியது அடிமையாய் போயிட்டு, நிற்க வேண்டியவன் நிற்க முடியாமல் விழுந்து போயிட்டான். அல்லேலூயா. வாழ வேண்டியவன் வாழ முடியாமல் தத்தளிக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையோடு இன்றைக்கு கடந்து வந்திருக்கலாம். அல்லேலூயா. எல்லா செல்வ சீரோடு நிரம்பி இருந்த வீடு அல்லேலூயா வெறுமையா இருக்கலாம், நன்மை இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும், உன்னதத்திலிருந்து நம்மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்படுகிறது வரைக்கும் அது பாழாயிருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி, ஊற்றப்பட்ட பின்பு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி, அங்கே ஒரு மாறுதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் அன்றைக்கு பூசின் குமாரனாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புக்கூடுகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை நடத்தி சென்றார். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவே, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே அந்த எலும்புகள் அருகே சுற்றி திரிய பண்ணினார். கர்த்தருடைய பிரசன்னம் வர்றது வரைக்கும் அங்கே ஒவ்வொரு பீஸ் பீஸா கிடந்த வாழ்க்கை, எலும்பு துண்டு துண்டா கிடக்கு, கை காலு தனியா, மண்டை ஓடு தனியா. அப்படிப்பட்ட நிலைமையை காட்டுறார். எது வரைக்கும்? அது கர்த்தருடைய ஆவி அங்க வர்றது வரைக்கும். ஹல்லேலூயா. அங்கே அரண்மனை பாழாய் விடப்பட்டது. அரண்மனைனா உன் வீட சொல்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. உன் சரீரத்தை சொல்லுகிறார் கர்த்தர். நீங்க தான் தேவனுடைய வீடு. பேய் அதை பாழாக்கி வியாதியினாலே, பலவித சமாதான கேட்டினாலே, பாவத்தினாலே, வறுமைகளினாலே, பல பொல்லாப்பினாலே, எதிர்க்கிற மனுஷர்களாலே, பில்லிசூனியத்தினால் வருகிற பொல்லாப்புகள், மனுஷனுடைய தாக்குதல்கள், ஏமாற்றங்கள், செய்ய முடியாத திராணியற்ற நிலைமைகள், பலவீனங்கள், பயங்கள், குழப்பங்கள், எதிர்பார்த்தது நடக்காதனால் உண்டான ஏமாற்றங்கள், இப்படி பல விதமான பிரச்சனையினாலே அரண்மனையா இருக்க வேண்டிய வாழ்க்கை பாழா இருக்கு. ஹல்லேலூயா. இருக்க வேண்டியது இல்ல. அது எது வரைக்கும் அப்படி இருக்கும்? கர்த்தருடைய ஆவி நம்மேல் இறங்கிறது வரைக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி உங்கள் வாழ்க்கையை வெறுமையாக்கின சத்துருவுக்கு முடிவு கட்டுகிறார். கர்த்தருடைய ஆவி உங்களை தேடி வந்திருக்கிறது. உன் சரீரத்தை பாழாக்கின அந்நிய வல்லமைகளை அழிக்கப்படும். உன்னுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தின அந்நிய வல்லமை உன் குடும்ப வாழ்க்கையாகிய வீட்டை கெடுத்து சீர்குலைத்த சாத்தானுடைய ஆவிகள் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னதத்தில் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். மீன் பிடிக்க தான் தெரியும், ஸ்கூல் பார்க்கல, சரியா பேச தெரியாது, நாகரிகம். அப்படிப்பட்ட பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இவங்க சொந்த பந்தம், பெத்சாயிதா ஊராகிய பிலிப்பு, இப்படிப்பட்ட இவங்களை கர்த்தருடைய ஆவி அவங்க மேல இறங்கின உடனே
ஆவியானவர் இறங்கின அப்புறம் அவெல்லாம் ஞானியா மாறிட்டான், வித்வானா மாறிட்டான், கல்விமானா மாறிட்டான், கிருபை பெற்றவனா மாறிட்டான், மற்றவனை போதிக்கிறவனா மாறிட்டான். ஏன்? ராஜாவுக்கே சவால் விடுகிறாளா? கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்கள் மேல் இறங்கும் போது ஒரு உற்சாகம், ஒரு விசுவாசம், ஒரு தைரியம், ஒரு கரேஜ் உங்களுக்குள்ள, இனி நான் வாழ முடியும், கர்த்தர் என்கிட்ட வந்திருக்கிறார், என்னை தொடுகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்கிற ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆவி உங்களை நிரம்பி நிரம்பி வழிய பண்ணும். உங்களுடைய வாழ்க்கை மாறும்படி கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கை மாறும்படி கர்த்தர் ஆவியானவரை அனுப்புகிறார். பாழாய் போனவனுடைய பரிசுத்த வாழ்க்கை மறுபடி எடுப்பிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். சத்துருவால் தகர்த்து போடப்பட்ட உன்னுடைய பலிபீடத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டும்படி உன்னுடைய ஆரம்ப வாழ்க்கை, ஆதி அன்பு, தேவன் பேர் நீ வைத்த ஆதி அன்பு உன்னிலே மறுபடியும் கட்டுவிக்கப்படும்படி ஆவியானவர் இறங்கி வருகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உயிருள்ளதாய், திராணி உள்ளதாய் மாற்றுகிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வரும்போது நீங்கள் அரண்மனையாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. நீ ஒரு அரண்மனை, நீ இருக்கிற இடத்துல நீதான் ஆளுகிற நபர். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருந்தால் அது எந்த அந்நிய ஆவிக்கும் அடிபணிஞ்சு போகாது. அது எல்லா ஆவிகளையும் கீழ்ப்படுத்துகிற ஆவி. எந்த ஆவி உன்னை மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் ஆவிகள் மேற்கொள்ள முடியாது. வஞ்சிக்கிற ஆவி உன்னை மேற்கொள்ள முடியாது. பாவ இச்சையின் ஆவிகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. உலகத்தின் ஆவிகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. அந்நியனுடைய ஆவி உன்னை மேற்கொள்ள முடியாது. விக்கிரக ஆவிகள், பில்லி சூனிய ஆவிகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னதத்திலிருந்து இறங்கிறவர். தாழ்விலிருந்து வந்தவர் அல்ல, உயரத்திலிருந்து வந்தவர். அவர் உயர்ந்தவர். தேவனுடைய பலன் உங்கள் மேல் வந்திருக்கிறது. உன் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு டர்ன் ஓவர். அடிமை வீடாய் இருந்த உன்னை ஆளுகிற அரண்மனையாய் மாற்றுகிறவர். நீ அடிமையா இருந்த, இன்று முதல் ஒரு மாறுதல். இளைய குமாரனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவன் அடிமைக்கு அடிமையா இருந்தான். அடிமை கிட்ட இருந்த பன்றியை மேய்க்கிற அடிமையாய் காணப்பட்டான். அந்த பன்றி தின்கிற தவிட்ட சாப்பிடுறதுக்கு அவன் ஆவலா இருந்தான். பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். காரணம், தன்னுடைய பதவியை விட்டு விழுந்து போனவன், தன்னுடைய அந்தஸ்தை விட்டு விழுந்து போனவன், தன்னுடைய தகப்பன் கொடுத்திருந்த மேன்மை விட்டு விழுந்து போன மனிதன். உன்னுடைய வாழ்க்கையிலே பன்றிக்கு தவிட விரும்பியும் கிடைக்கல. ஹல்லேலூயா. எந்த மனிதன் தான் ஆக்கி வைக்கப்பட்ட ஸ்தானமாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விழுந்து போகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சிகளும் வீழ்ச்சிகளும் குறைவுகளும் திண்டாட்டங்களும் ஏற்படுவது வழக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு மனிதன் விழுந்திருந்தாலும் இன்றைக்கு அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாக உன்னதத்திலிருந்து ஆவி அனுப்புகிறார். நீ காலூன்றினல், நீ எழுந்தினல். தத்தளிப்பின் பத்திரத்தை உன் கையிலிருந்து வாங்கி போடுகிறேன். நீ தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். உன் எல்லைகளை தத்தளிக்க பண்ணுகிற அந்தகாரங்கள் இன்னைக்கு மாறி போகிறது. இக்காரவா ஷபலவதிரவா இக்கரவத்துனம்தனவதோ துடதிக்கரமனதா இக்கரவ. ஸ்திரியே, நீ செய்கிற நல்ல கிரியைகளை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை பழிக்கு பழி வாங்குவேன் என்று சொல்லி உன்னோட சபதம் கூறின துன்மார்க்க ஸ்திரியினுடைய வார்த்தைகளை நான் அழித்து போட்டு உன்னை ஆதரிக்கிற தேவன். தேவன் உனக்காக கிரியை செய்கிறான். இவன் சொந்த வீட்டில் இருந்தவன், அவனுக்கு ஒரு ஸ்தானம். தகப்பனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டிருந்தா இவன் அவனுடைய வீட்டு வேலைக்காரங்கிட்ட வேலை வாங்குற அதிகாரப்படுத்தவனா இருக்க முடியும். அல்லேலூயா. அதாவது 100க்கு அதிபதி சொன்னான் பாத்தீங்களா, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர் உண்டு. இயேசுக்கு அது ரொம்ப பிடிச்சது. பிதாவின் அதிகாரத்துக்கு கிறிஸ்து கீழ்ப்பட்டிருந்தார். கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு அந்நிய ஆளுகைகளும் துரைத்தனங்களும் ஆட்சிகளும் அதிகாரங்களும் கீழ்ப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆதாம் அன்றைக்கு பெற்றுக்கொண்டிருந்த ஆளுகை அதிகாரத்தை தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படுவதை தவிர்த்த போது அவன் தவற விட்டு விட்டான். அல்லேலூயா. அவனுக்கு கிடைத்த அதிகாரம் அன்றைக்கு பறி போயிட்டு. காரணம், அவன் மேல் இருந்த அதிகாரத்தை மதிக்க தெரியாதனால. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே தன்மேல் வைக்கப்பட்டிருக்கிற உன்னதத்தின் ஆளுகையை அதிகாரத்தை மதிக்க தெரியாதபடியினால் தங்களுடைய வாழ்க்கையை ஆள முடியாமல் தங்களை அநேக
ஆதிக்கங்கள் ஆண்டு விடுகிறது. ஹல்லேலூயா. இன்று உன்னை எந்த சக்தியும் அந்நிய வல்லமைகளும் ஆளுவதை விரும்பாத தேவன். ஹல்லேலூயா. அதை தூசியை போல உதறி போடுறதுக்குரிய கர்த்தருடைய வல்லமை நீ தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வல்லமை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்து நெல் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை தரித்தவர்கள். நீங்கள் அடிமை வஸ்திரத்தை தரிக்க வேண்டிய ஆள் கிடையாது. பொல்லாப்பை தரிக்க வேண்டிய ஆள் கிடையாது. துன்மார்க்க வஸ்திரத்தை தரிக்க வேண்டிய ஆள் கிடையாது. உலகத்தின் அடிமைத்தன் ஆவிகளால் மூடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவியினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்தஸ்தை விட்டு போன அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஏதாவது கிடைக்கும், எப்படியாவது பொழைச்சிட்டு போலாம். அப்படி இல்லையா, நீ பிழைக்க வேண்டிய விதப்படி தான் கர்த்தர் உன்னை பிழைக்க வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படியாவது பொழைச்சிட்டு போகணும், எப்படியாவது என்ன காப்பாத்திருங்கப்பா, எப்படியாவது நடத்திருங்க, எப்படியா நான் வாழ்ந்தா போதும். அப்படி இல்லை, இப்படி தான் வாழணும். ஹல்லேலூயா. சட்ட பிரகாரம் வாழணும், சட்ட பிரகாரம் செயல்பட வேண்டும், தேவ சித்தப்படி வாழ வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. எப்படியாவது வாழ்வதல்ல, இப்படித்தான் வாழணும் என்று தேவன் நியமம் வைத்திருக்கிறார். அப்படி வாழும்படி உங்களை ஆவியானவர் இன்றைக்கு பலப்படுத்த கடந்து வந்திருக்கிறார். தேவ சித்தப்படி வாழும்படி தேவனுடைய மறுபடி பிறக்க வைத்திருக்கிறார். உன்னை அண்டகோள சக்திகள் ஆட்டி படைக்க கூடாது. உன்னை அந்நிய காய்மகாரம் உள்ள ஸ்திரீகள் உன்னை ஆண்டு கொள்ள கூடாது. உன்னை பொறாமை கொண்ட பொல்லாத மனுஷ ஆவிகள் உன்னை அடிமை கொள்ள விரும்பவில்லை. நீ தேவனால் ஆட்கொள்ளப்பட்டு தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ சுயாதீனத்தோடு வாழ வேண்டும், நீ ஜெயத்தோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு. அதுல இருந்தே புரிந்துக்குங்க, அதுவரை அவன் புத்தியில ஏதோ ஒரு கட்டு இருந்திருக்கு. புத்தியில கட்டப்பட்டவன் தான் தன்னுடைய அந்தஸ்தை மறந்து போவான். தான் கிறிஸ்தவன், ஆவியை பெற்றவன், மறுபிறப்பை பெற்றவன், தேவனுடைய அந்தஸ்து எனக்கு உண்டு, தேவனுடைய மேன்மையை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்தில் நான் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தகுதிப்படுத்தப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் நான் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறேன், உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற மனநிலை யாருக்கு இருக்கும்? தேவனோடு நடந்து கொள்ளுகிறவனுக்கு காணப்படும். ஹல்லேலூயா. அதை மறந்தவன் தவுட்டுக்கு பக்கத்துல போய் நிற்பான். காரணம் என்ன? புத்தி கட்டப்பட்டதுனால. ஹல்லேலூயா. அப்போ புத்தி கட்டப்படாதவனுக்கு தான் யார் என்கிற தெளிவு நிச்சயமாய் காணப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் யார்? அதாவது கழிந்த நாள்ல ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க, நான் புருஷன் வீட்டில் துரத்தப்பட்டிருக்கிறேன், கூப்பிட்டு வரட்டான்னா வரவானான்றாங்க, என் ஊர்ல இருக்கவான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க அந்த வீட்டில் வாழணும்னு விரும்புறீங்களான்னு. ஆமா, அது உங்க வீடு, நீங்க அந்த வீட்டை விட்டு இங்கே இருந்தீங்க இழந்துடுவீங்க. அந்த வீட்டை அங்கே இருக்கிறதா இருந்தால் போங்க, ஃபைட் பண்ணுவோம், கர்த்தர் கிரியை செய்வார். பிரச்சனை சால்வ் பண்ணால் கர்த்தருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. வீட்டில் ஆளை மாற்றினா சரியாயிரும்னு நினைக்கக்கூடாது. சிலர் நான் இப்படி கடனில் இருக்கிறேன், பெரிய தொழில் இருக்கிறேன், நான் செத்து போயிடலான் இருக்கிறேன், வாலிமான் சொல்கிறேன். நான் கேட்குறியோ, நீ ஏன் சாகணும்? கடன் கொடுக்க முடியலையா? ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வேலை வாய்ப்பு ஏதாவது வாய்ப்பை கட்டளையிடுவார். அதாவது எந்த பிரச்சனைக்கும் பரிகாரம் இருக்குது. அதுக்காக நம்ம தொண்டையில் போய் அப்படி செஞ்சிடட்டா, இப்படி பண்ணிடட்டா, ஓடிரட்டா, செத்துரட்டா, இந்த மாதிரி கோலத்தனமான தீர்ப்பு எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீ வாழ பிறந்தவன், நீ ஆள பிறந்தவள். சொல்லு, நான் ஆள பிறந்தவன். சாத்தானுடைய திட்டத்தை பார்த்து ஓடி போகிறதுக்கு கோழைகள் அல்ல, கர்த்தருடைய ஆவி உண்மையில் இருக்கிறார். கர்த்தர் உன்னதத்தில் உண்மையில் தம்முடைய மகிமை அனுப்புகிறார். வீட்டில் உள்ள பிரச்சனை பார்த்து ஓடி போகிறது இருக்கணும். நீ அந்நியன் அல்ல, உன்னுடைய சுதந்திரத்தை ஆள பிறந்திருக்கிறாய். உன் சுதந்திரத்தை விட்டு உன்னை துரத்த வந்த சத்துருவை நீ துரத்தி பழக வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப அது நடக்கணும். உன் எல்லையிலே, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில, உன் சரீரத்துல, உன் குடும்பத்துல, உன் வேலையில, உன் தொழிலில, உன் பிசினஸ்ல, உன் போட்டுல, உன் கடையில, உன் வாகனத்துல, எந்த பகுதியில சத்துரு புகுந்து உன்னை கலக்கிறோம், இப்பொழுது அவைகள் அழிக்கப்படுவதாக சொல்லு. அழிக்கப்படட்டு. அறிக்கை செய். அழிக்கப்படட்டு சத்துருடைய வல்லமை. ஹல்லேலூயா. நீ ஆளணும், நீ வாழணும். உன் எல்லையை சத்துரு கொள்ளை கொண்டு போக கூடாது.
உன் எல்லையில சத்துரு குடிகொண்டிருக்க கூடாது. உனக்குள்ள அந்த தைரியம் வரட்டும். இப்போ உன்னை நன்மையை தரமாட்டேன் என்று, உன் ஆசீர்வாதத்தை நடக்க விட மாட்டேன் என்று சவால் விட்டு நிற்கிற சக்திகள் இன்னைக்கு ஓடி போகிறது வீட்டை விட்டு. உனக்குள்ளே கர்த்தர் இறங்குகிறார். உனக்குள்ள வல்லமை வெளிப்படுகிறது. உனக்குள்ள ஜீவன் வருகிறது. உனக்குள்ள பலன் வருகிறது. உனக்குள்ள வாழ்வு வருகிறது. நீ வாழத்தான் வேண்டும். உன்னை வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. தேவனுடைய மனதை அறிந்து கொண்டால் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் அழுற? என்னாச்சு? பயப்படாத, உன் காரியத்தை சரிப்படுத்திடலாம். அல்லேலூயா. உன் கர்த்தர் அப்படிப்பட்டவர். அவர் தான் சொன்னார், உன்னதத்திலிருந்து ஆவி வர்றது வரைக்கும் தான் இந்த மாதிரி தொல்லை இருக்கும். இது ஆவி இறங்குற நாள், கர்த்தருடைய ஆவி கிரியை செய்கிற நாள். இன்று முதல் மாற்றம். உன் கூடாரத்தில் மாற்றம், உன் சரீரத்தில் மாற்றம். சொல்லு, ஆவியானவர் என் மேல இறங்கட்டும், என் மூளையில இறங்கட்டும், நரம்பு மண்டலத்தில் இறங்கட்டும், எலும்புல இறங்கட்டும், கிட்னில இறங்கட்டும், குடல்ல இறங்கட்டும், ஹார்ட்ல இறங்கட்டும், இருதயத்துல இறங்கட்டும், லங்ஸ்குள்ள இறங்கட்டும், நாளங்கள் நாடிகள் கணைய பகுதியில இறங்கட்டும், ஸ்பைனல் கார்ட்ல இறங்கட்டும், மூளையில இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். போ. உன் தொழில இறங்கட்டும், உன் வேலையில இறங்கட்டும், உன் பிரச்சனை இறங்கட்டும், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற போராட்டத்தில் இறங்கட்டும். இப்ப வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கட்டும். அல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அவர்தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் இல்லாத பிரமாணத்தை வேறு நியாய பிரமாணம். ஆவியானவர் இருக்கிற பிரமாணத்தை வேறு என்னது? ஜீவ பிரமாணம். அல்லேலூயா. ஜீவன் நடுலும் ஆவியின் பிரமாணம் உன்னை பாவம் மரணம் என்பவைகளை பிரமாணத்தின் விடுதலையாக்கும். நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை விடுவிக்காது, அவனை அடிமையாக்கி கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அவன் கிருபை என்று விழப்பண்ணுகிறதா இருக்கிறது நியாயப்பிரமாணம். கிருபைனா இலவசமாக கிடைக்கிற தேவனுடைய ஆவியினால் கிடைக்கிற ஈவுகளை பெற்று அனுபவிக்க முடியாத நபராக மாற்றி விடுகிறது. ஆகையால் ஆவியின் பிரமாணத்தின்படி ஆராதித்தும் வாழ்ந்தும் பழக வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஈவு உனக்குரிய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் ஆவியார் உங்கள் வரும்போது உங்களில் விடுதலை, ஆவியார் உங்கள் வரும்போது தைரியம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் சத்துருவை கண்டு பயந்து நடுங்கிற மாதிரி, சூழலையை கண்டு பயந்து ஓடுற மாதிரி, பிரச்சனையை கண்டு குறுங்கி போகிற மாதிரிப்பட்ட ஆவியை தரல. அல்லேலூயா. நான் இனி வாழ முடியாது, எனக்கு இனி கிடைக்காது, நடக்காது, முடியாது சொல்ற மாதிரி ஒரு பயத்துக்குரிய ஆவியை தரல. அல்லேலூயா. கிடினஸை உண்டாக்குற ஆவியை தரல. அது சாத்தானுக்கு ஆவி, அது பிசாசின் ஆவி. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதை பெற்றிருக்கணும். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசித்தால் God has not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. Hallelujah. Clear heart, clear conscience. தெளிந்த புத்தி. பிரச்சனை இருக்கலாம், இங்க குழப்பம் இருக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது. ஏதாவது ஆயிருமோ, நடந்துருமோ, என்ன கர்த்தர் இருக்கிறாரா, ஒன்னும் நடக்காது. எல்லாம் அந்தந்த ஸ்டாப்ல அது நிற்கும். பிள்ளைக்கு திருமணம் தடைப்படுது, என்ன ஆகுமோ, என்ன ஆகும்? தடம் மாறும். இன்னைக்கு தடை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எந்த காரியத்தில் சத்துரு செயல்படுகிறானோ கர்த்தர் இன்னைக்கு அவைகளை வெளிப்படுகிறார். வெளிப்படுகிற தேவன், உனக்காக செயலாற்றுகிற தேவன் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் உனக்கு பயப்படுகிற அடிமைத்தன ஆவியை தரவில்லை, பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். God given us the spirit of power and love and a clear conscience, sound mind. Hallelujah. புத்தி தெளிந்த உடனே தன்னுடைய அந்தஸ்தை உணர்றான். அத தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். The sound mind, the clear conscience. தெளிந்த புத்தி ஆவியானவர் தான் தரணும் ஒரு ஆளுக்கு. அந்த புத்தி தெளியலைன்னா அவனுடைய புத்தி கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவனால் எதுவுமே செய்ய முடியாது. சில பிள்ளைகள் படிக்க விரும்பினாலும் முடியறதில்ல, வேலை செய்ய பிடிக்கிறதில்ல. ஒருத்தர் வேலை கிடைச்சி வேலைக்கே போக முடியல. ஒரே அங்கலாய்ப்பு, பராணம், ஒரே மன குழப்பம். இதெல்லாம் கட்டுகள்.
அல்லேலூயா. தன்னுடைய காரியத்தை அறிந்து செய்யத்தக்க ஒரு காரிய சித்தி ஒருவனுக்கு இல்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அவனை ஏதோ ஒரு அடிமைத்தன் ஆவி கட்டி இருக்கிறது, ஏதோ ஒரு சாபத்தின் கட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு ஸ்பிரிட் அந்த ஆளை ஆக்கிரமித்து இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் பல கோடி ஆவிகள் இடம் தெரியாம சுத்தி நடக்குது. அது இளைப்பார் ஸ்தலம் தேடுது. அல்லேலூயா. அதனாலதான் சிலருடைய வாழ்க்கையில அதனுடைய சித்த நிறைவேற காரணம், ஏன்னா அவங்க இடம் கொடுத்துட்றாங்க. உன்னதத்திலிருந்து வருகிற ஆவிக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. தேவ ஆவி தங்கள் மேல் செயல்பட விட்டு கொடுக்கறதில்லை. இப்படிப்பட்ட எலும்பையே உலர பண்ணுகிற ஆவிகளுக்கு தங்களை விட்டு கொடுக்கிறபடியினால் குடும்பங்கள் சிதறி போகிறது, சமாதானம் கெட்டு போகிறது, பிள்ளை கெட்டு போகுது, கணவன் கெட்டு போறான். ஏன்னா பலவிதமான ஆவிகள் அங்கே செயல்படுகிறது. அந்த ஆவிகளையே கட்டி நியந்திரிக்கத்தக்க ஒரு விசேஷ அரண்மனையாக உன்னை மாற்றுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீ இருக்கிற வீட்டிலே அந்நிய ஆவிகள் உன்னுடைய குடும்பத்தாரை அலக்களிக்க கூடாது ஐயா, கூடாது. உன்னுடைய கூடாரம் ஒரு அரண்மனையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு புத்தி தெளியட்டும். உன்னுடைய கூடாரத்தை அலங்கோலமாக்குகிற சத்துருவை நீ அடையாளம் கண்டுகொண்டு அவைகளை ஜெயிக்கும்படி உன்னுடைய புத்தியில் ஒரு தெளிவை கத்த தருகிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. எங்க தகப்பனுடைய கூலிக்காரர்ல எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன், நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் நான் இனி முன்னேறது முடியாது அப்படி திங்க் பண்ணல. அல்லேலூயா. தனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். என்னை வாழ வைக்கிறவர் இருக்கிறார் என்று அவன் புரிஞ்சிருந்தான். அல்லேலூயா. என்னை வழி நடத்துகிறவர் இருக்கிறார். நான் வாழ்க்கையே கெட்டு வழி தப்பி போயிருந்தாலும் இன்னும் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்க தேவன் இருக்கிறார் என்று அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. உன்னுடைய வாழ்க்கை இதுவரை எப்படி வேணாலும் போயிருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு அவரோடு ஐக்கியப்படும் போது கர்த்தருடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுகிறவர் உன்னுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவார். இதுவரை நீ அடிமையாய் போயிருக்கலாம், நன்மைகளை இழந்து போயிருக்கலாம், ஆரோக்கியம் இழந்து போயிருக்கலாம், துன்மார்க்கமாய் வாழ்ந்ததினாலே பலவித கட்டுகள் உனக்குள் வந்திருக்கலாம். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் பலவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் பாவங்களும் தீமைகளும் வியாதிகளும் பல அடிமைத்தனங்களும் பல பயமுறுத்துகிற சம்பவங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உனக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. இன்றைக்கு உனக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது. திரும்பி வா, மடங்கி வா. கர்த்தர் உன்னை மறுபடியும் வாழ வைக்க வல்லவர், மறுபடியும் உன்னை உருவாக்குகிறவர். உடைந்து போன பாத்திரம் போல இருக்கிற உன்னை மறுபடியும் உருவேற்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய சாயல், உனக்கு ஒரு புதிய தன்மை. பலவிதமான அறிவீனத்தினால் தேவனுடைய ஆவி செயல்படுவதை குறித்து அறியாதபடியினால் வாழ்க்கை பல ஆவிகளினால் அலக்களிக்கப்பட்டிருக்கலாம். பல வியாதி, பல தளர்வுகள், பல சோர்வுகள், பலவிதமான வீக்னஸ், பலவிதமான வியாதி, கொடுமைகள், கட்டுகள், பல அடிமைத்தனத்துக்குள் ஆளாக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு புத்தி தெளிஞ்சுனா உடனே புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் இன்றைக்கு முதல் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இன்று முதல் உனக்குள்ள ஒரு மாறுதலை கர்த்தர் தருகிறவர். உன் வழி இன்னைக்கு தேவனுக்கு நேராக திருப்பப்படட்டும். தேவனோடு ஒரு ஐக்கியம் காணப்படட்டும். கர்த்தரோடு வாழ மனம் தீர்மானம் அடையட்டும். கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்க மனம் தீர்மானிக்கட்டும். உன்னதத்தின் ஆவி எனக்கு வேண்டும், பாதாளத்தின் ஆவி அல்ல. என்னை பழித்தீத்து, என்னை துன்புறுத்தி, என்னை பாழாக்கி விழுங்குகிற பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய ஆவி என் மேல வந்து இறங்கணும்ன்ற ஒரு தீர்மானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அவன் திரும்ப போனான் பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், நான் எழும்பி என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதுக்கு பேர் தான் தாழ்மை. தன்னுடைய அயோக்கியத்தை புரிஞ்சவன், தன்னுடைய அவல நிலையை உணர்ந்தவன், தன்னுடைய அன்பற்ற தன்மையை புரிகிற நபர், தன்னுடைய கீழ்ப்படியாத குணத்தை புரிந்த நபர், தன்னுடைய வாழ்க்கையை உற்று பார்த்து தன்னில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க தெரிஞ்சவன். ஆண்டவர் எப்பவுமே ஒரு ஆளுடைய கெட்ட குணத்தை மட்டும் பார்க்கிறவர்ல, அங்க இருக்கிற நல்ல குணத்தை பார்க்கிறவர். ஒன்னு அநேகர் கெட்டவன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய விருப்பம் தேவனுக்கு முன்பாக நியாயம் உள்ளதாய், தாழ்மை உள்ளதாய், தேவனுக்கு முன்பாக உன்னை அடிபணிந்ததாய் காணப்படுமானால் இன்றைக்கு நீ விரும்புகிற காரியத்தை உனக்கு நடப்பிக்க பண்ணுகிற தேவன். எதை விரும்புகிறாய் கேள், தேவன் அதை நடப்பிக்கிறார். சிறையிருப்பு மாறி போயிற்று. அல்லேலூயா.
தேவன் உனக்கு உரிய அந்தஸ்தை கொடுக்கிற தேவன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் அவன் தூரத்தில் வருவதை கண்டு, அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதாவது பரலோகம் எப்படிப்பட்டதாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. ஒரு மனுஷன் எப்படி கெட்டு அழிந்து போனாலும் அவன் திரும்ப வந்து சீர்படுவதை விரும்புகிற தேவன். அவனுடைய வாழ்க்கை மார்க்கம் தெற்றி அலைகிற ஒரு நட்சத்திரம் போல் அலைந்து அவனுடைய வெளிச்சமே மங்கி போனாலும் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையிலே மகிமையை கொண்டு வருகிற தேவன். எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நீ தள்ளப்பட்டு போனாலும் மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையை எழும்ப பண்ணுகிறவர், ஆதி மேன்மைக்கு திரும்பி வர பண்ணுகிறவர். ஐஸ்வர்யவானாய் இருந்தாய், ஆசீர்வாதத்தோடு இருந்த உன்னுடைய வீட்டை மறுபடியும் தேவன் ஆசீர்வாதத்திலே கொண்டு வருகிறவர். சமாதானம் கட்டு போன வாழ்க்கையை சமாதானத்தில் சீர்பொருந்த பண்ணுகிற தேவன். இன்றைக்கு உங்களுக்குள்ளே புதிய காரியத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். வெறுமையை விடப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். நரம்புகளை புதிதாக்கினார், உன் சதையை புதிதாக்கினார். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன் சரீரத்தில் கூட தேவையற்ற பருமனை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். உன் ரத்தத்தில் இருக்கிற கேடுகளை மாற்றுகிறார். உன் நரம்புகளை கர்த்தர் புதிதாக்குகிறார். கெட்டு போன, தளர்ந்து போன, நடக்க முடியாம, சீரா நடக்க முடியாம, சரியா பேச முடியாம, சரியா செயல்பட முடியாம, நரம்பு மண்டலங்களை கட்டி வைத்து மூளை பகுதியை கட்டி இருக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய கட்டுகள் அழிந்து 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 இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். எத்தனை பேருக்கு அந்த நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை? அங்க தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இப்போ புதிய நரம்பு, புதிய மூளை நரம்பு, புதிய கை கால் நரம்பு, புதிய முகத்தில நரம்பு, பேச முடியாத நாவை கட்டி இருக்கிற கட்டுகள் உடைவதாக. சூரிய கட்டுகள் அழிக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்குள்ள ஒரு சீரை உண்டு பண்ணுகிறார். ஒரு புதிய இருதயம், புதிய இருதயத்தை உருவாக்குகிற தேவன். புதிய யூட்ரஸை ஏற்படுத்துகிறவர், புதிய ஓவரி ஏற்படுத்துகிறவர், புதிய குடலை ஏற்படுத்துகிறவர், புதிய கிட்னி ஏற்படுத்துகிறவர். தேவன் இன்னைக்கு புதியதை உருவாக்குகிறார். நீ வெறுமையா இருப்பதில்லை, வியாதியா இருப்பதில்லை. கர்த்தரை சுகப்படுத்துகிறவர். சுகர் இருக்காது, கர்த்தரை சுகமாய் இருக்க பண்ணுகிறவர். ஆண்டவர் உன்னலே இன்னைக்கு அதிசயமான கிரியைகளை செய்கிறார். தேவ பிரசன்னம் அனைவருடைய வாழ்க்கை ஆண்டு ஆசீர்வாதத்தில் நடத்தட்டும். சகல மகிமை கர்த்தருக்கு உண்டாகும்படி ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். வீழ்ந்து போன வாழ்க்கைகள் எழுப்பப்படட்டும். கடன் பிரச்சனைகள் மாற்றப்படட்டும். அதற்கான வழிவாசல் திறக்கட்டும். எல்லா விதத்திலும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. ஒவ்வொரு எல்லைகளும் நிலைத்திருக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாகட்டும். பிசினஸ் செய்கிறவர்களுடைய நஷ்டங்கள் மாறி பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாகனம் ஓட்டுவர்களுடைய வாகனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கடல் தொழில் செய்கிறவருடைய வாழ்க்கையில் கடல் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவைகளுக்கு எதிரான சத்துருடைய கிரியைகள் கட்டுகள் உடைக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. துதியும் மகிமை உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Our address: Apostolic Trinity Ministries, Trinity Nagar, near Railway Station, Palliyadi, 629169, Kanyakumari District, Tamil Nadu, South India. For prayers, 9444272846. எங்கள் முகவரி: Apostolic Trinity Ministries, Trinity Nagar, ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி, 629169, கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. ஜெப உதவிக்கு 9444272846.